creating enormous characters. There's really no Director Kodachami sequence that doesn't have an enormous effects. டேய் என்ன மச்சான் 3 மாசம் ஊர்லேருந்து வீட்டுக்கு கூட போகாம நேரம் உன்னை பார்க்க வந்தா நீ என்ன சண்டே நீங்கள் சம்பவத்தை போட்டாமே வீடியோ காணுங்கிற ஒன்றும் இல்லைடா. அப்புறம் ஏன் சோகமாக இருக்க? சரி நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் என்னாச்சு, ரிலீஸ் பண்ணியாச்சா? ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஊர்லேருந்து நேரங்க வரியா? ஆமாம். போடா போய் ஒரு வேலை இருந்தா பாடுற. டேய் படத்தை பற்றி கேட்டால் என்னையாடா போக சொல்கிற? யாரா? சரி நம்ம பசங்க யாரும் இல்லை, நீ மட்டும் இங்கே தனியாக உட்காந்துங்கிற. இனிமே அப்படிதான். ஏன்? தனியாக தான். இனிமே உங்களை பார்க்குற மாதிரி இல்லை. அப்படின்னா என்ன பண்ணானுங்க? ஹே படி வாட்ஸ்அப். அடி 2 வாரமா எங்கடா போனேன்? ஏய் செம்ம பிஸிடா. என்னடா அது கையில்? ஸ்கிரிப்ட் மச்சான், ஃபுல் கதை ரெடி. ஃபுல் கதை ரெடியா? ஆமாம். இப்போ கதை சொல்கிறா மச்சான் ஓப்பன் பண்ணா இந்த படம் கொஞ்சம் பேர் செம்மையாக ஒரு சைஃபை படம் எடுக்கிறோம். டேய் இதே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே அடுத்ததா? ஆமா, இதை எப்போ ஆரம்பிக்க போறோம்? ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் செலவு தான் கொஞ்சம் பண்ணணும். டேய் ஏற்கனவே உன்ட்டு சொல்லியிருக்கேன், செலவை பற்றி என்கிட்ட பேசானே. என்னடா பெரிய செலவாயிட போகுது? என்ன ஒரு 8000 ஆகும். அந்த 8000 ஆன பிறகு அதை கொஞ்சம் கம்மி பண்ணா 5000 முடிச்சலான்னு வையேன். என்ன சொல்ற? ஏய் ஏய் ஆனால் பொசுக்குன்னு 8000 ஏய் எங்கடா போறீங்க? பின்னாடா 8000 10,000 புதுசா அந்த 2000 என்ன பார்க்கல திரும்ப உனக்கு? என்னடா அவன்? மச்சான் சொன்னா அசிங்கம். காஸ்கோ பாலுக்கு வழியில இருந்தா பிளாஸ்டிக் பால் எல்லாம் நிறுவோம். நீ என்ன ஆளுக்கு 100 ரூபா போட்டு படத்தை எடுப்போனா 8000 10,000 ரூபாய்க்கு போற? ஏய் ஆளுக்கு 100 ரூபா போட்டா படத்துக்கு தாண்டா போக முடியும், படம்லாம் எடுக்க முடியாது. நீ தாண்டா சொன்ன நம்ம பார்க்காத காசா நம்ம பார்க்காத படமானு. அதேதான் மச்சான் நானும் சொல்றேன். நம்ம பார்க்காத காசு நம்ம பார்க்காத பணம் தான், அவ்வளவுதான். நில்றா எவ்வளோ சொல்லுவாங்க? எப்பா உடுப்பா சொல்றான்றா. கேமரா வேணும், ரெக்கார்டிங் மைக்கு, ட்ரைபாடு, லென்ஸு, இவ்வளோ வேணும்டா. இவ்வளவு வேணுமா? இப்போ ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிடலாமா? ஏய் இருடா, சார் ஃப்ரெண்ட் ஒருத்தவரான், அவன் தம்பி ஸ்கம் தான் படிக்கிறான். அவன்கிட்ட எல்லா பொருளும் வாங்கி தரேன். நான் வேணா அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அப்போ இப்பயே கால் பண்றா? சார் எங்க இருக்காரு? எத்தனை நாள் வேணும் மச்சான்? 4 நாள்டா. மச்சான் 4 நாள் தரானா? அப்பா இப்போ நாளைலேருந்து ஷூட்டிங்கா? கழுத பிடிச்சா இருந்தாலும் பரவாயில்லன்னு கிடைச்ச ஒரே ஒரு கேமரா ட்ரைபாட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ரொம்ப ஆசையா போனேன். அப்போ பிடிச்சது சனியை. மச்சான் வாடா போயிட்டு வந்து சாப்பிடலாம். சீனை யார் உங்க கிராண்ட்பா எடுப்பாரா? மச்சான் சரி அப்ப நான் போயிட்டு வரேன். ஏய் எங்க போற? மச்சான் பசிக்குதுடா, காலையில சாப்பிடுடா. நீ போனா வரமாட்டடா. இப்ப நீ வாங்கிட்டா மச்சான் டார்க் பண்ணிட்டு செய்யல. ஓகே 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 ஓகே. டேய் எடுத்தது காமி. என்ன மூச்சு வாங்குறா? போட்ட இல்ல ரெக்கார்ட் பட்டன் இது. அப்ப நீ இன்னும் ரெக்கார்டே பண்ணலையா? கேமராவோட தானே குத்த, இதை ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லி கொடுக்கவே இல்லடா. என்னடா நான் வேகுனா முன்னாடியாவது வந்து கெடுத்து வச்சானுங்க, ஆனா இப்ப
நாசமா வர வேண்டிய படத்தை நாசம் பண்ணிட்டானுங்க. சரி விட்றா மச்சான், இனிமேல் நடிக்கிற பசங்களை வச்சு எடுத்துக்கலாம். நிறைய பேர் இருக்கானுங்கடா. இல்லை மச்சான், இனிமேல் இப்படி அவசரப்படக்கூடாது. இப்போதான் புரியுது, வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆனா 20 மட்டும் ஏன் ஓடுது. இப்படி அறவே கடை எந்த விஷயத்துல இறங்கினாலும் இதான் நிலைமை. முதல்ல கத்துக்கலாம், அப்புறம் எடுக்கலாம். அது வரைக்கும் பொறுமையா எடுக்கலாம். ஏன் மச்சான் ஒரு சீன் கூட ஒழுங்கா நடிக்கல? நடிச்சானுங்களா? காமெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏய் அப்போ சூப்பரா. இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் பட்டி டிங்கரிங் பார்த்து ஒரு காமெடி படம் ரிலீஸ் பண்ற. அவனுங்களை வச்சு, அதாவது மறுபடியும் முதல்ல இருந்து. ஆமா. கை கொடு. தேங்க்ஸ் மச்சான். கிட்ட வா. ஆ?